எந்த விஷயம் செய்தாலும் அதை ஆலோசனை பண்ணி சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எப்பயுமே ஒரு ஆலோசனையில் தான் இருப்பாங்க. ஏது பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், சரியாக பண்ணுறோமான்னு ஒரு ஆலோசனையிலே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இவர்களே நிறைய இடத்துல ஏமாந்துருப்பாங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஆலோசனையில் இருந்தாலும் பழகிறதுக்கு ரொம்ப நல்லவங்க. ரொம்ப எளிமையாக பழகுவாங்க. யாராவது இவங்கக்கிட்ட கொஞ்சம் சிரித்து சந்தோஷமாக பேசிட்டாங்கன்னா அவங்கள உண்மையாக நம்பிடுவாங்க. இதனால் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. என்னதான் இவங்க பட்டாலும் திருப்பி இதே தவறை தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அன்புன்றது ரொம்ப பிடிச்ச ஒன்றா இருக்குது. யாராவது நம்மக்கிட்ட அன்பு செலுத்தினா அவ்வளோ பெரிய விஷயமா நினைப்பாங்க. அன்பு செலுத்துகிறாங்க, உண்மையாக இருக்காங்க, நல்லது நினைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நம்ம பழகுவோன்ற மாதிரி அந்த எண்ணத்துக்கு போயிடுவாங்க. அங்கே ஆலோசனையே பண்ண மாட்டாங்க. நம்மளை உண்மையாக நம்புகிறாங்கன்னே நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க உண்மையாலாம் நம்பலை. இவங்கக்கிட்ட இருந்து ஆதாயத்தை தேடுவதற்காக இவங்கக்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையும் சிறப்பானவர்களாக இருப்பாங்க. எந்த விதத்துலேயும் இவங்க ஒரு கேவலமாவோ மற்றவங்களுக்கு துரோகமோ அப்படி நினச்சவங்களே கிடையாது. எல்லா இடத்துலையும் சிறந்து விளங்கக்கூடிய கண்ணியமானவர்கள் இவங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க எளிமையாக இவங்கக்கிட்ட பழகி இவங்கக்கிட்ட இருக்க நல்லதெல்லாம் வாங்கிக்கணும், இவங்கக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம், பொருளாதாரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் இவங்கக்கிட்ட இருந்து நல்ல பலன் அனுபவிக்கணும்னு நினச்சித்தாங்க நிறைய பேர் பழகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அது புரியல. நம்மக்கிட்ட எதுக்கு பழகிறாங்கன்னு அவங்களுக்கு புரியல. அன்பாக இருக்காங்கன்னு மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. இதனோட விளைவு நிறைய அவமானங்கள், நிறைய பொருளாதார இழப்பு, நிறைய அசிங்கம், தேவையில்லாத துன்பம், கஷ்டம். நீ அதை மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் போய் பழகுன? வீட்டில் இருக்கவங்களே கேட்பாங்க, குடும்பத்தில் இருக்கவங்களே கேட்பாங்க, நீ எதுக்கு போய் பழகுன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் அவங்களோட நிலைமையை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்களோட சூழ்நிலையை, அவங்களோட மனசை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ நல்ல குணங்கள் உடையவர்கள். இவங்களாலேயும் பதில் சொல்ல முடியாது. குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, நீ ஏன் தேவையில்லாமல் போய் பழகுன, அதனால தான் உன்னை அவங்க ஏமாற்றிட்டு போனாங்கன்னுவாங்க. ஆனால் இவங்களால பதில் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டால் யாரால தான் பதில் சொல்ல முடியும்? அவங்களும் நான் ஏதோ கேட்குறேனேன்னு கேட்குறது. குடும்பத்துலேயும் இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா அந்த குடும்பமே நடக்காது. நிறைய இடத்துல பாருங்கள், சிம்மராசிக்காரர்களோட சப்போர்ட்டில் தான் ஒரு குடும்பமே நிலச்சி நிற்கும். அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்ன தான் பெற்றுக்கிட்டாலும் கொஞ்சம் கூட அதை நினச்சி பார்க்காம இருக்கிறவங்க நிறைய பேர். அது குடும்ப உறவினர்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள். நிறைய இடத்துல தோல்வி, நிறைய இடத்துல விரக்தி. நாம் என்ன தான் பழகினாலும் கடைசியில் நமக்கு என்ன கொடுக்கறது வெறும் அவமானத்தையும் தோல்வியும் வலியும் மட்டும் கொடுத்துட்றாங்களே அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளே ஒரு விரக்தி ஏற்பட்டுடும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்ற குழப்பத்திலே இருப்பாங்க. இப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது, இதிலிருந்து எப்படி இவங்க இனி வரப்போகிறாங்க, மீண்டு எந்தெந்த பலன்களை அனுபவிக்க போகிறாங்க, கிரக நிலவரம் என்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்கு அவங்களோட நாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் தான். வேறு எந்த ராசிக்கும் கிடையாதுங்க. அது சிம்ம ராசிக்கு மட்டுமே சூரிய பகவான் ராசிநாதனாக அமர்ந்திருக்கார். எவ்வளோ பெரிய கொடுப்பனை தெரியுங்களா? அதனால தான் அவங்க சிங்கம் போல் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும், எத்தனை இடத்துல அவங்க தோற்று போனாலும், பொருளே இல்லாமல் வெறும் பேக்கெட்டோடு நின்னா கூட அவங்க சிங்கம் போல் கர்ஜனையோடு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எதற்கும் எளிமையாக அவங்க கிட்ட போயிட்டு எதுவும் பண்ணிட முடியாது. பாசம், அன்புன்ற பேரில் மட்டும்தான் ஏமாற்ற முடியும். போட்டிக்கு போட்டி, சண்டைக்கு சண்டை அப்படிலாம் நின்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க எப்பயும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க எந்த விதத்துலையாவது ஏமாத்துறது. இவங்கக்கிட்டலாம் நேரடியாக முதல்ல நம்ம ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சிம்மராசிக்காரங்கிட்ட எளிமையாக அன்புன்ற ஒரு ஆயுதத்தை அடித்து அவங்க வீழ்த்திடுறாங்க. ஆனால் அதற்காக அவங்க சளைச்சவங்களும் கிடையாது. இதை மாதிரி எத்தனை மடங்கு வந்தாலும் நான் பார்த்துக்குவேன்ற ஒரு மனோ தைரியமும் வைராகியமும் உடையவர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள். சூரியன் அவங்களுக்கு எப்பயுமே துணையாக இருப்பார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனோட பலம் எப்பொழுதும் இருக்கும். இது தெரியாமல் தான் நிறைய பேர் அவங்கள நம்ம வீணாக்கிட்டோம்லாம் நினைப்பாங்க. யாரும் வீணாக்க முடியாது. அதுவும் சிம்ம ராசியை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க எல்லா இடத்துலையும் துணிச்சலாக பேசுவார்கள், நியாயத்தை பேசுவாங்க. அதுவும் நாமெல்லாம் பயந்துக்கிட்டு போவோம், சரி அங்கே ஏன் வீண் பிரச்சனை அப்படின்ட்டு அமைதியாக போனால் கூட அவங்கெல்லாம் கரெக்டாக நின்று சொல்லுவாங்க, நீ பண்ணது தப்பு அப்படின்ட்டு. இதனால் பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசுவாங்க. அந்த தைரியம் உடையவர்கள் சிம்மராசிக்காரர்கள். துணிச்சலுக்கு சொந்தக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். ஒரு பிரச்சனைனா அதுக்கு கரெக்டாக சொல்யூஷன் சொல்கிறவங்களும் அவங்க தான்.
ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை அவங்களால சரி பண்ணிக்க முடியாது. காரணம் அவங்களுக்கு அந்த டைம் வந்து ஒரு நிதானம் அவங்களுக்கு செயல்படாது. மற்றவங்களுக்கு ஆலோசனையெல்லாம் அவ்வளோ அழகாக கொடுப்பாங்க. நிறைய பெரிய பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஆலோசனை கொடுக்குற இடத்துல இருப்பாங்க. வக்கீலாக இருப்பாங்க. நிறைய பேர் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கர்ஜிப்பாங்க. வக்கீலாக நின்று அந்த இடத்துல அப்படியே பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு கண் வேணும். அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களுடைய வாய்ஸ்லாம் நல்லாயிருக்கும். தோரணையாக பேசுவாங்க, சட்டமாக பேசுவாங்க. இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்காரனுடைய பலம். இதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட். இவங்களுக்கு இறைவனே கொடுத்தது. யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பொறாமப்பட்டாலும் சரி, அவங்கள அழிக்கணும்னு நினச்சாலும், எதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இயற்கையிலே அவங்களுக்கு வந்த ஒரு அமைப்பு. ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அவங்க. இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு சூரியன் பக்கபலமாக இருக்காருங்க. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பேர் புகழை ஏற்படுத்தி கொடுப்பார். எப்பயுமே எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேர் இருந்துக்கிட்டு இருக்கும். நல்ல பேர் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் இவங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல அமைப்போடு இருப்பாங்க. அதனால தான் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு அழகு தேஜஸோடு இருப்பாங்க. திருப்தியாக இருப்பாங்க. பேர் புகழ் ஏற்படும். உறவுகளுக்குள்ள கர்ஜனையாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட நேச்சர் இல்லையா? அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நிறைய மாற்றம். தடைப்பட்ட அத்தனையும் இப்போ கிடைக்கும். இவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டுருக்காங்களோ அதெல்லாம் இப்போ நடத்துவாங்க. இது வரைக்கும் என்ன பிளான்லாம் போட்டு வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கான காலம். பிளான் போடுவாங்க, செய்ய முயற்சி பண்ணுவாங்க, செய்ய முடியாது. இல்லை பாதியிலே தடைப்பட்டு இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிச்சு நின்றவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. குரு பகவான் நீங்கள் தைரியமாக செய்யலாம், செயலை எடுத்த காரியத்தை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். இதுவும் ஒரு சிறப்பான பலன் தாங்க. அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் பாக்கியம்னா உண்டாகும். நல்லபடியாக திருமணம் யோகம் உண்டாகுது. சுய ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிட்டு உங்களோட எல்லா குரு பகவான் எப்படி இருக்கார், எந்த இடத்துல இருக்கார் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமண யோகம் உண்டாகும். உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும். உங்கள் மனசுக்கு பிடித்த வரன் கிடைக்கும். உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஆட்கள் கிடைப்பாங்க. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது அவங்களோட குணம். அவங்கள நம்ம குறை சொல்லவே முடியாது. இந்த விஷயத்தில் குறையே சொல்ல முடியாது. நிறைய இடத்துல விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களோட பாயிண்ட்லேயே நின்றுக்கிட்டு தான் விட்டு கொடுப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஏற்ற வரன் தான் நம்ம பார்த்தாகணும். இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இவங்களை அனுசரித்து இவங்கக்கிட்ட ஒத்து போனால் தான் வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க சரியானவர்கள், தவறானவர்கள் கிடையாது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் நமக்கு நன்மை தான். அதை நினச்சிக்கிட்டு கரெக்டான வரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. வாழ்க்கையில் அமோகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது நிறைய சின்ன சின்ன வாக்குவாதம், ஈகோ, பிரச்சனை, தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு அமைதி கிடைக்கும். தன்னால் இயற்கையாகவே மாறும். குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார். அதெல்லாம் அன்பு ஏற்படும். 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு அந்யோன்யம் வரும். இவ்வளோ நேரம் எதிரும் புதிருமாக இருந்தாலும் ஒரு அந்யோன்யம் வந்து சரியாயிடும். விட்டு விலக மாட்டாங்க. என்ன தான் இவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் பிரியறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து மனசு ஒத்துக்காது. அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் இப்போ இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. தைரியமாக படிப்பாங்க. அவங்க படித்தது அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். மதிப்பெண்ணாக வந்து விழும். இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. சிம்ம ராசிக்காரர்கள் அமோகமாக இருப்பீங்க. குரு பகவான் உங்களுக்கு அமோகமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். யோக பலனை கொடுக்குறார். செவ்வாய் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. அது குறிப்பிட்ட நாட்கள் தான் இருப்பார் இல்லையா? அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் அந்த காலத்துக்கு மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. இந்த பங்காளி வழி உறவுகள், இரத்த பந்த உறவுகள், இரத்த சொந்த உறவுகள்லாம் குடைச்சல் கொடுக்க வருவாங்க. இப்போ பார்த்து வருவாங்க. ஏதோ கொஞ்சம் வளர்ச்சியாக தெரியுறீங்கன்னா உடனே உங்ககிட்ட ஆதாயம் தேடிட்டு அவங்களோட வாங்கிட்டு போகணுன்ற மாதிரியே வருவாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அவங்களாம். ஆனால் இப்போ வருவாங்க தேடிக்கிட்டு. நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே போதும், வந்துடுவாங்க. ஏதாவது தேவையில்லாதது கேட்குறது, ஏதாவது கொடுங்கன்னு சொல்கிறது, இல்லை வீணாக சண்டை போடுறது, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தொல்லை பண்ண வருவாங்க. பார்த்துக்கோங்க, நிதானமாக இருங்க. முடிந்த வரைக்கும் அவர்களை அப்படியே விலக்கி விடுறது நல்லது. அப்படியே விலக்கிடுங்க. ஈட்டுக்கீடு நின்று அவங்ககிட்ட பிரச்சனையே வேண்டாம். அது உங்களோட தேக ஆரோக்கியத்தையும் மனசையும் கெடுத்துரும்.
காலத்துக்கும் வரக்கூடிய உறவுகள், இரத்த உறவுகள். அன்றைய ஒரு தினம் மட்டும் கிடையாது, வேறு வழி இல்லை. அது அவங்களுக்கும் தெரியணும். அவங்களுக்கு தெரியாதனால தான் அவங்கக்கிட்ட எப்பயுமே வம்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியும் அவங்களுக்கு, ஒரு நாள் புரியும் பொழுது வருத்தப்படுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தை சிறப்பாக கடத்தி விடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு. ரொம்ப சூப்பரும் கிடையாது, கீழேயும் தள்ளலை, மீடியமாக கொடுக்குறாரு, நடுநிலையாக. இது வரைக்கும் எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய யோசிப்பீங்க, எப்பயுமே யோசிச்சுட்டே இருக்கிறவங்க தானே, யோசிப்பீங்க, நிறைய யோசிப்பீங்க. சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு சிந்திச்சிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நல்லது தான், இருந்தாலும் இதே நிலவரத்தில் தான் இருக்கும். பெரிய மாற்றத்தை ஒன்றும் புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கல. தைரியத்தை மட்டும் ஏற்படுத்துவார். அப்பப்போ புத்திசாலித்தனமாக யோசின்ட்டு தைரியம் கொடுப்பார். அதை மட்டும் செஞ்சிகிட்டு இருக்கார். இதுவும் ஒரு நன்மைக்கு தான், உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் வராருங்க, நல்ல அமைப்பில் வரார். பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, அமோகமான பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இவ்வளோ நாளாக எங்கெல்லாம் இருந்து வரணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அங்கெல்லாம் இருந்து வராமல் தடைப்பட்டிருக்கும். இப்போ மாற்றம் ஏற்படுது, கண்டிப்பாக வரும், முன்னேற்றமாக இருக்கும். சுக்கிர அம்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அழகு வரும். தன்னால் சாதாரணமாக ஒரு குளிச்சுட்டு வந்தால் கூட முகத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தேஜஸ் கொடுக்குறார். சுக்கிரனால் அழகு கிடைக்கிது, பொலிவு கிடைக்கும். இதெல்லாம் இயற்கையான ஒன்று தாங்க. இதில் சுக்கிர பகவான் கொடுக்குற ஒன்று தான், மிச்சபடி வேறு எதுவும் கிடையாது. சந்திரன் உங்களுக்கு சரியில்லைங்க. சந்திரன் மட்டும் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார். என்ன பண்ணலான்னா அமைதியாக இருந்துருங்க, பழசை மட்டும் யோசிக்காதீங்க, பழசை சிந்தனை செய்யாதீங்க. ஏன்னா எப்பயும் யோசிச்சிட்டே இருந்தாலும் பழசை மட்டும் யோசிக்காதீங்க, வேறு ஏதாவது யோசிங்க. முன்னோக்கி போகிறத பற்றி நிறைய யோசிங்க. அது நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கலனாலும் பரவாயில்ல, அதை மட்டும் யோசிச்சுட்டே போங்க, மனசுனா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளையும் கவலைகளையும் நீங்கள் யோசிச்சா கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சும். மனசு அளவில் பலகீனமாகிடுவீங்க. மனசு பலகீனமாக ஆகவே கூடாதுங்க. கிரகத்தால் பெரிய பிரச்சனை வராது, ஆனால் இந்த மன பலகீனம்லாம் நமக்கு அடுத்த அடி எடுத்து வச்சு முன்னேற்றத்தை தடை செய்யும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடையாது. அப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவாங்க. சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு தேவையில்லாத விவாதம், வீண் விவாதம், சண்டை, வாக்குவாதம், பொருள் இழப்பு நிறைய ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. அன்றைய தினம் பேசும்பொழுது ரொம்ப நிதானமாக பேசுங்க, மௌனமாக கூட இருந்துருங்க. அன்றைக்கி மௌனமாக அமைதியாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்துறதுக்காக சொல்கிறது, பயம்படுத்துறதுக்கே கிடையாது. பயப்படாதீங்க. இதெல்லாம் நீங்கள் இப்படி இருந்துட்டால் சூப்பராக இருந்துடலாம், இதுக்கே கவலைப்பட்டுக்கிட்டு. வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி பிரச்சனையை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்களால தான் பிரச்சனை வரும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும். அது தாயா, தகப்பனா, மாமனார், மாமியார், ஏதோ ஒரு உறவுகள் உங்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனை வரும்பொழுது அது உங்களை பாதிக்க வைக்கும். நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் அதுக்காக அலையிற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கலாம். சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை. அதே போல் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் இழுத்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. உங்கள் கூட இருந்தவங்க தான், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சனி பகவானால் இதை மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அப்படியே வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராகிடுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது எந்த விதத்துலேயும் தவறு நடக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லை மட்டும் வந்துட்டுருக்கும், வேறு வழி இல்லை, அனுபவிச்சு தான் ஆகணும். சரி பண்ணிவிடுங்க. சிவனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. திங்கக்கிழமையில் தொடர்ந்து சிவன் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மற்றவங்களால உங்களை சீண்டக்கூட முடியாது. அந்த அளவுக்கு சிவன் பாதுகாப்பு கொடுத்துருவார். உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தைரியமாக இருக்கலாம். சிவன் வழிபாடு சிறப்பானது. தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, மன உளைச்சல் ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் மன உளைச்சல் ஏற்பட்டால் உடம்பு சரியில்லாமல் தான் போகும். அதனால் நல்லா வாக்கிங் போங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கள், நல்லா வேர்வை சிந்துற அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதே போல் ஆற்றங்கரை, அந்த பீச்சு, அதுக்கெல்லாம் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க. தினந்தோறும் போக முடிஞ்சாலும் போங்க, எப்போ டைம் கிடைக்குதோ போயிட்டு வாங்கலாம். மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். எந்த வித உங்களுக்கு கிரகத்தாலும் பிரச்சனையும் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கும். கடல் மாதாலாம் அப்படி தான் நிறைய நல்லதை செய்வாங்க. சனி பகவானால் பெரிய பிரச்சனை கிடையாது. சிவன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ராகு கேது உங்களுக்கு நல்ல பலனை தராருங்க. ராகுவால் மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார், உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறார்.
அப்புறம் என்னங்க, இது இருந்தால் போதாதா? மற்றதெல்லாம் சரி பண்ணிடலாம்ல. ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிடலான்னு நினைங்க. சின்ன பிரச்சனையும் அதை பெருசாக ஆக்கக்கூடாது. சரி பண்ணிடலாம் அப்படின்னு நல்ல யோசனையாக இருங்க. ராகுவால் உங்களுக்கு சிந்தனை தெளிவு கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், உறுதி கிடைக்கும். என்னால் முடியும், நான் இதை சரி பண்ணிடுவேன், இதுதான் என் வாழ்க்கைன்ற ஒரு உறுதியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது, நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். கேதுவாலையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள், அரசாங்க உதவியெல்லாம் கிடைக்கும். இதுக்கு மேலே யாராவது பகையை வளர்ப்பாங்களான்னா வளர்க்க மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற பகையும் ஸ்மூத்தாக ஆகிறதுக்கு கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க. இவ்வளோ நாளாக புரிஞ்சிக்காமல் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவங்க கூட இவ்வளோ நல்லவங்க நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு வருவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க இப்பயும். ஏன்னா நல்லவங்கன்னு சொல்லி தானே நிறைய இடத்துல உங்களை பழி வாங்கிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கோங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்தாங்கன்னா இவங்களாம் சரியில்லையான்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்க கூட கடைசி வரைக்கும் பழகுங்க. உங்களோட ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க. வெற்றியோ தோல்வியோ அது உங்ககிட்ட மட்டும் இருக்கட்டும். குடும்ப விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லாதீங்க. இதெல்லாம் ரகசியமாக தான் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை உடனே போயிட்டு பக்கத்து வீட்டில் சொல்லிட்டா உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருமா? பக்கத்தில் பேசுகிறவங்கிட்ட சொல்கிறது, ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறது, உறவினர்கிட்ட சொல்கிறது, அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறது, அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறது, அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. அந்த பிரச்சனை அன்னையோடு முடிஞ்சிடும், நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருந்துட்டாலே. ஆனால் அதை ஃபுல்லாக சொல்லி அதுதான் இன்னும் உங்களுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தும். மறுபடியும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக போகும்பொழுது அவங்க உங்களை அலட்சியப்படுத்துவாங்க, கேவலமாக பார்ப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. கணவன் மனைவினா சண்டை இருக்க தான் செய்யும். அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை புரிதல் வரும். எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டா 2 பேரும் புரிஞ்சிக்க முடியாது. நான் இதை எதிர்பார்த்தேன், நீ செய்யலைன்னும் பொழுது அவங்களுக்கு தெரியும், ஓ இவங்க இப்படி எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. அது மாதிரி 2 பேருக்குள்ளே ஒரு பேச்சு, நல்ல பேச்சாக தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அது தேவையில்லாத பொழுது சண்டையாக மாறும், அதுவும் சரியாக போயிடும். கணவன் மனைவி உறவுன்றது அவ்வளோ ஒரு புனிதமானது. அது வெளியே போய் சொல்லாதீங்க, அது ரகசியமாகவே வைங்க. உங்கள் சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்குன்னா ஒரு சில விஷயம் ரகசியமாக இருந்துட்டால் காலத்துக்கும் நீடிக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க. அது எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நாம் என்ன குப்பை தொட்டியா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே கொட்டிட்டு வர்றதுக்கு? தேவை கிடையாது. நம்ம பிரச்சனை நம்மக்கிட்டே இருக்கட்டும், அது குப்பையே கிடையாது. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்க குப்பையாக்கி விட்டுருவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வம்பு வழக்கு ஏற்படுத்துவாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் உங்களோட ரகசியத்தை உங்களுக்குள்ளே வைங்க. பகைமை வளராது, புத்தி நல்ல தெளிவாக இருக்கும், சிந்தனை சிறப்பாக இருக்குது. மாற்றம் ஒன்று தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. மரியாதை கிடைக்கும், போகிற இடத்துல அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கான உறுதியான ஒரு அமைப்பு. இதை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அதான் உங்களுக்கான காலம். இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்க ஆலோசனை பண்ணி செயல்படுங்க. எல்லாமே சரியாயிடும். இந்த காலகட்டத்தை எப்படியாவது சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வருங்காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க. இது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இறைவனை நம்புங்க. இறைவன் பாதத்தை சரண் அடைஞ்சிட்டு வேலையை தொடங்குங்க. எல்லாம் சரியாயிடும்.